மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க? உங்களுடைய மன தைரியம் எப்படி இருக்கு? என்னம்மா பிரிச்சு பிரிச்சு கேட்குறேன், மொத்தமாவே சொல்றேன், நாங்க நல்லாவே இல்லை. நாங்க நம்புறவங்க எல்லாமே எங்களை குனிய வச்சு வெட்டுறவங்களா தான் இருக்காங்க. எங்களுடைய ராசியின் சின்னம் வேணா ஆடா இருக்கலாம், ஆனா நாங்களும் அப்படிதான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலே எல்லாருக்கிட்டுமே வாழ்க்கையை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உழைப்பு மொத்தமும் போச்சு. ஏஞ்சி நிக்க கூட தெம்பில்ல. ஒரு மாதிரி வெறுப்பா போச்சுமா வாழ்க்கை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மேஷத்தை நம்ம ஏமாளின்னு அடையாளப்படுத்தவா, இல்லை எல்லாரையும் நம்பக்கூடிய தூய உள்ளம் படித்தவங்கன்னு அடையாளப்படுத்தவா? ஆனா மேஷத்துடைய குணாதிசயம் என்ன தெரியும்? மூக்குக்கு மேல கோவம் வரும், ஆனா அன்புக்கு அடங்கி போவாங்க. இவங்களை எதிர்த்தா யாராலுமே வெற்றி கொள்ள முடியாது. ஆனா எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிட்டீங்கன்னா இவங்களை தூக்கி நீங்க சாப்பிட்டுடலாம். இப்படிதான் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரன். அப்போ இவங்களை ஏமாத்தணும், இவங்களை ஒழிச்சு கட்டுனாக்கா, நீ பாசத்தை கொண்டு போனாக்கா ஏமாத்திடலாமாக்கா, தாராளமா பண்ணலாம். இதுதான் இவங்களுடைய வீக்னஸாவே இருக்கு. ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலையும் சரி முதன்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு உசுரை கொடுத்து வேலையும் பார்ப்பாங்க. துணிச்சல் நிறைந்தவங்க, எந்த ஒரு முடிவுமே வேகமா எடுத்து செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க தெரியாது. அப்படியே முடிவெடுத்தாலும் அதுல உறுதியா இருக்க தெரியாது. அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா, அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்குக்கு மேல கோபம், தவற தட்டி கேட்பாங்க. இந்த கோபம் தான் மேஷராசி. இவனுடைய பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். யாருன்னு தெரியலனா கூட சரிங்க, ஈஸியா நம்பிடுவாங்க, நெருங்கி பழகிடுவாங்க, தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க. எங்க மேஷராசி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுக்காக ஒரு பேங்க்ல ஒரு 10,000 ரூபாய் சேமிப்புன்னு போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு 10 பைசா இருக்காது. எல்லாத்தையும் செய்ய துணிஞ்சவங்க தான். இவங்களால முடியாத காரியங்கிறது ஒண்ணு கூட சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக செஞ்சிருவாங்க. தனக்குன்னு சுயமா சிந்திச்சு செயல்பட தெரியாது. ஆனா மற்றவங்களுக்காக நீங்க யோசிக்க சொன்னா, செயல்பட சொன்னா வேற மாதிரி யோசிப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க, மனித நேயம் கொண்டவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தர்மத்துல தலை சிறந்தவங்க, மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுல மேஷம் தாங்க. இவங்களுக்குன்னு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி அறநெறியில வாழக்கூடியவங்க, தெய்வத்துக்கு இணையானவங்க. இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலங்களுக்கு உரியவர்களாக வளம் வரக்கூடிய மேஷத்திற்கு ஏம்மா இவ்வளோ கஷ்டம், எனக்கு பதில சொல்லு, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன், முன்ன ஜென்மத்துல பாவம் பண்ணா, இல்லை என்னை பெத்தவங்க என்னை முன்னோர்கள் ஏதோ பாவம் பண்ணிட்டாங்களா, இல்லை நான் தான் இழிச்சு வாயின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் இந்த கண்டபடி என் தலையில கிரிக்கிட்டாரா, எப்பதான் நான் நல்லா இருக்க போறேன்? இப்படி மேஷராசி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் தவறு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. இவங்க அந்த தெய்வத்துக்கிட்டே தட்டி கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட பிறவி தப்பா, நான் வாழ்ந்தது தப்பா, என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பா, கேள்வி கேட்கலாம். ஆனா கடவுள் ஒரு விதத்துல ஒத்துக்குதான் ஆகணும். மேஷத்திற்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாது. உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன். அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரிதான் இப்போ வரக்கூடிய 14/5/2025 அன்னைக்கு வீடு தேடி ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்க போறாரு. அந்த நபரால நடக்காத ஒண்ணு நடக்க போகுது. மேஷம் ஒன்னே இது பண்ணும், அது சரி, நடக்காத ஒன்னா இதை விட கஷ்டம் எதாவது வரப்போதா அப்படின்னா, இத்தனை நாளா கஷ்டம் இருந்துச்சு இல்லையா, இத்தனை நாள் உங்க வீட்டுல சந்தோஷம் இல்லை இல்லையா, உங்க மனசுக்கு நிம்மதி இல்லை இல்லையா, உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா, அது எல்லாமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் இனி இருக்க போகுதுங்கிறதா நடக்காத ஒண்ணு நடக்க போகுது. ஒட்டு மொத்தமா ஒரே விஷயம்தான். ஒரு காவடியில் கூட சொல்லுவாங்களே, ஒரே ஒரு மாத்திரை சார் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். அப்படிதான் இந்த ஒரே ஒரு நபரால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம், கவலை, சங்கடம், சலுப்பு எல்லாமே விலக போகுது. அப்படி யாருமா அந்த நபரு? அதுவும் மே மாதம் 14ஆம் தேதி என் வீட்டுக்கு வரப்போறாரா, என்னை தேடி வரப்போறாரா அப்படின்னா, ஆமா, நவ கிரகங்கள்ல முழு சுபகிரகம் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு தாங்க உங்களை தேடி வரக்கூடிய அந்த நபர். குரு பார்க்க கோடி நன்மை. குருவினால மேஷத்திற்கு கோடான கோடி நன்மைகள் விளைய போகுது. கோடான கோடியா?
ஆமா, அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த குருவினால மேஷ ராசிக்கு பெருசா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தாக்கா ஊதிய உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கைகூடி வரும். இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டகரமா தாங்க இருக்க போகுது. அது இந்த வருஷத்துல குரு பயிற்சிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 11/5/2025 அன்னைக்கும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 14/5/2025 அன்னைக்கும் பயிற்சி நடைபெற போகுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு, ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு போறாரு. மிதுனம்ங்கிறது குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதன் பகவானுடைய வீடு. குருவால அதிர்ஷ்டமும் அவர் போகக்கூடிய இடம்ங்கிறது புத்தி. ஸோ இதனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குமே ஈஸியா தீர்வு காண முடியும். அப்போ இந்த ஸ்தானம்ங்கிறது பலமான வீடு. குருடைய பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம். 5ஆம் பார்வையா துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வையா தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வையால கும்ப ராசியிலும் குரு பகவானுடைய பார்வை பதியுது. இந்த அடிப்படையில சனி பகவான், ராகுகேது இவருடைய பேச்சும் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களின் அடிப்படையிலுமே 12 ராசிகளுக்குமே மாற்றம் வரும். குரு பயிற்சி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மேஷத்திற்கு ராகு கேது சனி பகவான் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஓகேவா, மேஷத்திற்கு குரு என்ன பண்றாரு, ஒட்டு மொத்தமா அந்த 2 கிரகங்களுக்குமே பட்டைய போட்டு விடுறாரு. ஸோ தூரப்போ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது 5, 7, 9ஆம் பார்வையால ராசிக்கு முறையே 7, 9, 11ஆம் இடத்துல பதியுது. இந்த அடிப்படையில இப்போ குரு பயிற்சிங்கிறது சகல விதங்கள்லையும் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய காலம். அதே சமயம் சோம்பலை உதறுவதும், தினந்தோறும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யறதும் சிறப்பான பலன்களை இன்னும் தொடர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும். ஸோ ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணுங்க, இதுதான் முக்கியம். அதே போல அலுவலகத்துல வேலைக்கு போறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ, இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி பல விதங்கள்ல நன்மைகள் ஏற்பட தொடங்கும். யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க வீண் பழி ஏற்ற நிலையில மாற்றம் வருது. போன காலகட்டத்துல முன்ன சொன்னதுதான், நீங்க செஞ்ச உழைப்புக்கான ஊதியத்தை மத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க, அதுக்கான அங்கீகாரத்தை வேற ஒருத்தங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் தண்டாவுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்க சங்கடங்களையும் தண்டனைகளையுமே அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே மாறுது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வீண் பழி அவங்க போட்டவங்களே வந்து ஒத்துப்பாங்க, இல்ல நான் தான் இவர் மேல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய மதிப்பு மரியாதை சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு உயர போகுது. ஏன்னா இத்தனை காலமா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா, இனி கிடையாது. உங்களை ஒதுக்கி வச்சவங்களா இன்னைக்கு உங்களை வந்து உயர்ந்து பார்ப்பாங்க. அதே போல மேல் அதிகாரிகளால உங்களுடைய திறமைகள் உணரப்படும், இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும். இது வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையே இல்லை அப்படிங்கிறவளுக்கு வேலை கிடைக்கும். வேலை தாமா செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நிரந்தரமான வேலை இல்லைன்னு சொல்றவனுக்கு நிரந்தரமான வேலை நிச்சயம், வேலை வாய்ப்பு கட்டாயம் கிட்டும். தடைப்பட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள்லாம் கைகூடி வரும். சிலருக்கு வந்து புதிய பணி மாறுதல்கள் ஏற்படும், உயர்வுகளும் பெருமைகளும் வந்து சேருங்க. இதோட வீட்டுல மகிழ்ச்சி மலரும், வாழ்க்கை துணை கிட்ட அந்யோன்யம் அதிகமாகும், சுபகாரியங்கள் எல்லாமே சுமூகமா கைகூடி வரும். வீடு வாங்குறது, மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் வாங்குறதும் கூடாது, கொடுக்கறதும் கூடாது. இதை மட்டும் மேஷம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாத விஷயமா எழுதி வச்சுக்கும். அதே போல வாரிசுகள் கிட்ட வீண் கடுமையை காட்டாதீங்க. செய்யக்கூடிய தொழில்ல சீரான வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகள்ல அவசரம் கூடாது, இதுவுமே நீங்க குடிச்சு வச்சுக்கூடிய இடம். இது வந்து தொழில் செய்யறவங்க தான் பண்ணக்கூடாதா அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் மேஷராசி மேஷராசிகளுடைய ஒவ்வொரு நட்சத்திரமே அவசரப்படக்கூடாது, பொருளை அட்டி வாங்குறதும் கொடுக்கறதும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துவது ரொம்ப முக்கியம். அதற்கேற்ற பண வரவு இருக்கு இல்லையா, கடனை முதல்ல அடிச்சிருங்க. அதே மாதிரி அரசியல இருக்கிறவங்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும். அதே சமயம் வார்த்தைகள்ல நிதானம் முக்கியம். ஸோ அரசியல்வாதிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் சரி, நீங்க ஜாமீன் வாங்குறதும் சரி பண்ணவே கூடாது. அதே போல அரசாங்க பணிகள்ல இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும், ஏற்றம் வரும்.
சில நேரங்கள்ல சிலருக்கு மட்டும் சொல்றேன், கொஞ்சம் கர்வம் தலை தூக்கும். தயவு செஞ்சு அதுக்கு வந்து இடம் கொடுத்துறாதீங்க, தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. என்னதான் நேரம் காலம் நமக்கு நல்லதா இருந்தாலும் இந்த சமயத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவே சினிமா, நாடகம், கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கும். இந்த சமயத்துல சஞ்சலம், சபலம் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல மாணவர்களுக்கு படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியங்க. இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு 2 விஷயத்த எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. அவசரம் காட்டக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது. இதை வந்து நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவேன். இதை வந்து ரொம்ப பர்டிகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை இருந்தாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே போல வண்டி வாகனத்தை இயக்குறப்போ நிதானம் முக்கியம். ஒவ்வொரு புதன்கிழமை, சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடு வைங்க. அதே போல அனுதினமும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் 40, 59, 75 இந்த பாடல்களை கேட்கறதும் நல்லது, நீங்க அதை வந்து படிக்கிறதும் நல்லது. இதனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதை தாண்டி குரு யாரு, குருவால இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? குருவை பொறுத்த வரைக்கும் யாருங்க? தனக்காரகன். ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க சொல்றது தனக்காரகன் தான். ஒருத்தங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து ஜாதத்தை கொடுத்தாருன்னா குருவுடைய அமைப்பு எங்க இருக்கு, அவருடைய பார்வை எங்க இருக்கு, ஏன் பணத்துல இவ்வளவு தடைங்கிறத தான் பார்ப்போம். ஸோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குனாக்கா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். அதே போல சுக்கரா சுகபோகத்துக்கு காரணம் வரும். சுக்கர பகவான் கொடுக்கூடிய பணம்ங்கிறது உங்க கையில இருந்தா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் எங்க இருக்குனாக்கா பெரிய அளவுல இருக்கும். அது நீங்க கையெல்லாம் வைக்க முடியாது, பேங்க்ல தான் கட்டு அடுக்கி வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியால மேஷ ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுது. 2ஆம் இடத்துல கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போறதுங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம். இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம். 7, 9, 11 இந்த இடம்ங்கிறது தன லாபத்தை அதிகமாக தரக்கூடிய இடம். பெரிய பலன்கள் கிடைக்க போகுது. ஒரு ராசிநாதன் நீச்சபங்கம் அடைந்திருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னதான், நவ கிரகங்கள்ல மற்ற 8 பேரும் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை முழுவதுமா குரு பகவான் கொடுக்கிறார். என்னதான் 3ஆம் இடம் பெரிய இடம் இல்ல, சோதனைக்குரிய இடமாக இருந்தாலும் உங்களுக்கு அது விதிவிலக்கா வந்து செயல்படுது. பாக்கியாதிபதியா குரு பகவான் உங்க பாக்கிய வீட்டை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எந்த ஒரு பாக்கியமே நீங்க அனுபவிக்கலையே, தடை, தாமதம், கஷ்டம், நஷ்டம் இப்படியே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு 85% மேல கிட்டத்தட்ட 90% 100க்கு உங்களுக்கு குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார். திருமணம் ஆகலையா? திருமணம் கை கொடும். காதல் முறிஞ்சு போச்சு, ஆனா அந்த பழைய காதலே இப்ப திருமணத்துக்கு நிச்சயமாகும். பிரிந்த கணவன் மனைவி திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான யோகம் இருக்கு. தாமதமான திருமணங்கள் இப்ப நடக்கும். குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப நடக்கும். வாகன சேர்க்கை உண்டாகுது. லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு அருமையான முன்னேற்றம். லாபத்திற்கு குறைவே இல்லைங்க. என்னதான் சனி பகவான் உங்களுக்கு வந்து செலவை அதிகரிச்சு கொடுத்தாலும் இந்த குரு பகவான் என்ன பண்றாரு? ஏப்பா அந்த பையனை போய் செலவு பண்ண வைக்கிறிய, எவ்வளோப்பா செலவு பண்ணா? 100 ரூபா செலவு பண்ணியா, இந்தாப்பா 10,000 ரூபாய் வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி குரு கொடுப்பார். சனி கெடுக்க குரு கொடுப்பார். சனி பகவானுக்கு அடுத்தபடியா யாரு நமக்கு வந்து பயமுறுத்துவாரு? ராகு பகவான். ராகு என்ன பண்றாரு? 11ஆம் இடத்துக்கு குருடைய பார்வையும் அங்கதான் இருக்கு. இதனால போட்டி பந்தயங்கள்ல, சவால்கள்ல உங்களை வெற்றி பெற வைக்குவாரு. நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், ராகுக்கு என்ன குணம்? அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர். ஸோ குருடைய பார்வை வரதுனால குரு என்ன பண்ணுவாரு? முழுவதும் நல்லது செய்யக்கூடியவர். அவரு கூடயே சேர்ந்துக்கிட்டு குரு 10,000 கொடுத்தா நம்முடைய ராகு 1,00,000 கொடுப்பார். புரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு? கணக்கு வழக்கு பார்க்காத உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில ராகு செயல்பட போறார். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும், ஜெயம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்டம் ஒட்டு மொத்தமா மேஷராசிக்கு எழுதப்பட்டு விட்டது. சதா சர்வ காலமும் உழைப்பை போட்டு போட்டு ஒன்னும் முன்னேற்றம் இல்லை. ஆனா இனி எல்லாமே சரியாகுது. மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், தயக்கங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட சிறப்பா வளம் வர போறீங்க. சமுதாயத்துல செல்வாக்கு கூடுது. நீங்க முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். திட்டவட்டமா யோசிச்சு முடிவெடுக்க போறீங்க. எத்தனை நாளா ஒரு எட்டு வச்சா 10 எட்டு சறுக்கும். இனி ஒரு எட்டு வைங்க, 100 அடி முன்னாடி போய் நிப்பீங்க. குருவினால் திடீர் யோகம், பணவரவு, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு.
கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி உண்டு. ஏன் கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு யோக நிலை. எல்லாத்துக்கும் மேல பணவரவு தாராளமா இருக்கிறதுனால புதுசு புதுசா ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குறது, நிறைய மனைகளை வாங்கி போடக்கூடிய யோகம் இருக்கு. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரீங்க, அனைத்திலுமே சந்தோஷமும் வந்து சேரும், வெற்றிகளும் வந்து சேரும். பிள்ளைகளாலுமே உங்களுக்கு பெருமை உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. இதுதான் அதெல்லாம் இல்லைங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, கூலி வேலை செய்றீங்களா, இல்ல குபேரன் மாதிரி பல கோடிகளை வந்து டர்ன் ஓவர் பண்றீங்களா, இல்ல வியாபாரம் பண்றீங்களா, உத்தியோகம் பாக்குறீங்களா, ஐடி துறை இருக்கீங்களா, எந்த துறைகள்ல வேணா இருங்க, என்ன வேலை வேணா செய்யும், உங்களோட தகுதி என்னவாக வேணா இருக்கட்டும், உங்களுடைய தராதரம் என்னவாக வேணா இருக்கட்டும், 6 வயதுல இருந்து இல்ல 80 வயது வரைக்கும் வேணா இருந்துட்டு போங்க. பெண்களோ ஆண்களோ, இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ, குறிப்பா சொல்ற கேட்டுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும். இப்ப ஒரு எறும்புக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை, அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைச்சா அதுக்கு பெருசு. ஒரு யானைக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவை, அந்த அளவுக்கு அதுக்கு சாப்பாடு கிடைச்சா பெருசு. அந்த மாதிரி மேஷராசிக்குரிய எல்லாருக்குமே உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வளரும், மன நிம்மதி கிடைக்கும், குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும், செல்வ செழிப்போட, நிறைந்த ஆரோக்கியத்தோட, நீடித்த ஆயுளோட இருக்க போறீங்க. போதுமடா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புல் ஸ்டாப் வைக்கிறாரு இந்த குரு பகவான். ஒட்டு மொத்தமா அந்த மேஷ ராசிக்கு குரு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு இல்லையா, இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமா நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு பார்த்தோன்னாக்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில சிவ குடும்பத்துடைய படத்தை வச்சு அனுதினமும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே போல பிரதோஷ நேரங்கள்ல நந்தீஸ்வரர் பதிகம் பாடி நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் உமையாளையும் வழிபாடு செய்வதனால நல்லது மட்டுமே நடக்கும், நிரந்தரமான அதிர்ஷ்டம் கிடைக்கும், குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும், செல்வ செழிப்பு பர்டிகுலரா மேலோங்கும், குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும், எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு உயர்வு உண்டுங்க. இதோட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான குரு வந்து பலன் கொடுக்கிறாருன்னா, ஒரு வரியில சொன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம் குருவுடைய பார்வையினால நல்லது மட்டுமே நீ நடக்கும். இதே பர நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தால பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. 3வதா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க. இது தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுனா, கடைசியா இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அனுதினமும் அதிகாலைல சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கொடுங்க. அடுத்த பர நட்சத்திரம் அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு அதிகமாகும். அடுத்து முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அனுதினமும் கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேறும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, மதிப்பெண் அடிப்படையில் 100க்கு 90% இல்லை 95% குரு பயிற்சி உங்களுடைய குதூகலத்துக்கு பயிற்சியாக தான் வந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். குருவுடைய அமைப்பும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.